ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவுக்கும் அது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தியது. அது இந்தியாவினுடைய ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவினுடைய வீரர்களாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே இது ஒரு சிக்கல் தான். இன்றைக்கி கூட இந்தியாவை சார்ந்த ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்கிறார் ரஷ்யா உக்ரைன் போரில். அப்போ இந்தியா கேட்டிருக்காங்க, ரஷ்யா நீ இங்கேருந்து நிறைய இந்தியர்கள் இங்கே கொண்டு போய் உங்களுடைய இராணுவத்தில் சேர்த்து வச்சுருக்கீங்க, அவங்களெல்லாம் உடனடியாக விடுவித்து இந்தியாவுக்கே திரும்ப அனுப்பிடுங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலை இந்திய அரசாங்கம் ரஷ்யாவுக்கு கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நார்மலான ஒரு ஜாபுக்கு அங்கே அழைச்சிட்டு போயிட்டு சீக்கிரமாக உங்களுக்கு குடியுரிமை கிடைக்கணும்னா எங்கள் நாட்டுக்காக நீங்கள் போராடினீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்கும் யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு குடியுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற ரஷ்யாவினுடைய அந்த ஒரு வாக்குறுதியை நம்பி ஏகப்பட்ட பேர் ரஷ்யாவினுடைய இராணுவத்தில் பணிபுரிகிறார்கள். அப்படி வேலை செய்யக்கூடிய நபர்களில் நிறைய பேர் இறந்துடுறாங்க அப்படிங்கிற தகவலும், அதனால் அங்கேருந்து அவங்களுடைய உடலை கொண்டு வருவது சிக்கல் ஏற்படுகிறது. அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அவங்க இராணுவத்தில் தான் பணிபுரிகிறார்கள் அப்படிங்கிற அந்த தகவல் இல்லாமல் திடீர்னு ஒரு ஷாக்கான ஒரு என்விரான்மெண்ட் தான் இங்கே இருக்குது அப்படிங்கிற தகவலையும் இன்று இந்தியா ரஷ்யாவிடம் பகிர்ந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் மேற்குலக நாடுகள் இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு பொருளாதார தடையை போட்டிருந்தாங்க. அந்த பொருளாதார தடையால் ரஷ்யாவுக்கு சிக்கல் வருதோ இல்லையோ இந்தியாவுக்கு சிக்கல் வரும். அதனால் இந்தியா அதை நிராகரித்திருக்கிறது. இப்படின்னு சொல்கிற பல செய்திகளை இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். டிபி டிப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதுலேருந்து தப்பிப்பது எப்படி, அதுலேருந்து பீரங்கிகளை காப்பாற்றுவது எப்படி, லாங் ரேஞ்ச் வெப்பனுக்கு பதிலாக ட்ரோனை வச்சு அடித்தா எப்படி இருக்கும் இப்படின்னு சொல்கிற பல வியூகங்களை நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறது. அப்போ இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி, ஏஐ ட்ரோன்ஸ், நேற்று கூட யூகே அவங்களுடைய ஆசையை சொன்னாங்க. உலகத்தில் ஏஐக்கான ஒட்டுமொத்தமான ஹப்பாக யூகே தான் இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம், அதற்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்குது. அவங்களுடைய குறிக்கோள் நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ ஏஐ ட்ரோனை பற்றியாக இருந்தது என்றால் அடுத்ததாக ஏஐனுடைய சூப்பர் கம்ப்யூட்டராக இருக்கட்டும், இல்லாட்டி அடுத்த லெவல் ஆஃப் கண்டுபிடித்தங்களாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. இதில் முக்கியமான ஒரு நாடு ஸ்வீடன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்வீடனை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஸ்வாம் ட்ரோன்ஸை பற்றியான ஒரு சூப்பரான ரிகர்சல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இன்றைக்கி ஸ்வீடனும் அவங்களுடைய ஸ்வாம் ட்ரோன்ஸ் டெக்னாலஜியை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க என்கிற தகவல் வெளியாகி இருக்கின்றன. அப்போ ஒவ்வொரு நாடும் தயாராகி வருகிறார்கள் வரும் காலத்திற்காக. வரும் காலம் அமைதியான காலமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. எந்த இடத்துலையுமே அமைதிக்கான ஒரு சின்ன பெர்சன்டேஜ் கூட நமக்கு கண்பட தெரியவில்லை. எல்லா இடங்களிலுமே பதட்டம், எல்லா இடங்களிலுமே நேச்சுரல் டிசாஸ்டர். அப்போ வருங்காலம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது. நம்முடைய குழந்தைகளுக்கு நிறைய என்விரான்மெண்ட்டாக என்ன பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு, உலக அரசியல் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு, இந்தியாவை விட்டு வெளியில் போகிற, இல்லாட்டி வெளிநாட்டில் இருக்கீங்க, நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கீங்க, இல்லாட்டி ஆஃப்ரிக்காவில் இருக்கீங்க, இலங்கையில் இருக்கீங்க, மலேசியாவில் இருக்கீங்க, சிங்கப்பூரில் இருக்கீங்க, எங்கே வேணாலும் இருந்துக்கோங்க. பட் உலக அரசியலில் அடுத்த 5 to 10 வருடங்களில் பெரிய மாற்றங்கள் வரலாம். அதில் டெக்னாலஜியும் சேர்ந்து வரும்போது ஏகப்பட்ட சேஞ்சஸை நம்முடைய தலைமுறை பார்க்க போகிறது. அதற்கு நாம் நம்முடைய குழந்தைகளை இப்போதே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எப்படிலாம் நடந்துட்டுருக்கு கொஞ்சம் நீங்களே கணிச்சா போதும். ரஷ்யா உக்ரைன் போர் கண்டிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு பல பிரச்சனைகள் வரலாம். ஸோ நம்ம குழந்தைகள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இப்போ போகிறது சரியா, ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அடுத்தடுத்த காய் நகர்த்தல், ஜெர்மனியில் இப்படி சிக்கல் வந்துருச்சு, ஜெர்மனியில் பட்ஜெட் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது இருக்குது, ஜெர்மனியில் பட்ஜெட் அப்படிங்கிறதுக்கான பிரச்சனை இருக்குது, இந்த பக்கம் யூகேல அரசியல் சரியில்லை, கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய அரசியலும் சரியில்லாமல் போயிடுச்சு. இப்படி எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். எல்லாமே நம்ம விரல் நுனியில் வச்சுருக்கோம். அது தமிழ் பொக்ஷன் தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லலை, வியூகம் தான் காரணம் நான் சொல்லலை. நம்ம எல்லாருமே அதை இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறோம். ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்துருச்சு, நிறைய செய்திகள் படிக்கிறோம். அப்போ இது இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகணும். இப்போ இதில் நம்ம ரஷ்யா உக்ரைனை மட்டும் பார்க்காம ஏகப்பட்ட டெக்னாலஜி நியூஸ், செம்மையான புதிய கண்டுபிடிப்புகள், இதெல்லாம் பற்றி தெரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு பிரைட்டான என்விரான்மெண்ட்டை நம்மளால் அமைச்சு கொடுக்க முடியும். அவங்களுக்கு போகிறதுக்கான ஒரு வழி அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்த இந்த செய்தியை பாருங்களேன், ஸ்வீடன் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாம் நம்முடைய குழந்தைகளே காலேஜில் படிக்க போகிறோன்னா நம்ம ஸ்வாம் ட்ரோன்ஸை பற்றியான ஒரு ஐடியாவை அந்த குழந்தைக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்களுடைய ப்ராஜெக்டாக செஞ்சு பார்க்க போகிறாங்க, அவங்க அதில் கோலாச்சு நிற்க போகிறாங்க. நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு கண்டுபிடிப்பு வரப்போகுது. ஐடியா தானே சார் இங்கே காசாக மாறுது. அமேசான் ஒரு ஜஸ்ட் ஐடியா. நிறைய பேர் பொருளை போடுவாங்க, விற்கிறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் நம்ம எழுதி கொடுப்போம், விற்றா ஒரு கமிஷன் வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐடியா தான் அங்கே பணமாக மாறுகிறது.
ரேப்பிடோலேருந்து நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய எல்லா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே ஐடியாவை நம்ம கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஐடியாவை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நாட்டோ நாடுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாட்டோ பால்டிக் நாடுகளுடைய ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் பால்டிக் கடலில் நிறைய கேபிள்ஸ் அப்படிங்கிறத யாரும் என்ன செய்கிறாங்க, சிதைக்கிறாங்க, அறுத்து விட்டுட்டு போயிடுறாங்க. எனவே நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பால்டிக் கடலில் இருக்கக்கூடிய கேபிள்ஸை பாதுகாக்க வேண்டும். இதற்காக ஒரு ஆப்ரேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த ஆப்ரேஷனுடைய பெயர் ஆப்ரேஷன் பால்டிக் சென்டினல் அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்ரேஷன் பால்டிக் சென்டினல் அப்படிங்கிறதுல பால்டிக் கடலில் இருக்கக்கூடிய அந்த கப்பல்கள், பால்டிக் கடலில் இருக்கக்கூடிய கேபிள்ஸ், அந்த கேபிள்ஸை நம்ம சரிவர பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த முயற்சியில் ஈடுபட போவதாகவும், இதுக்கு ரஷ்யா தான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாலும் எந்த நாடும் இதுதான் காரணம் இல்லை அப்படிங்கிறத 100% அறிவிக்கவில்லை. ஸோ ஒரு யூகத்தின் அடிப்படையில் அது இந்த நாடு செஞ்சிருக்கலாம், சீனாவினுடைய உதவியுடன் ரஷ்யா செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற பலதரப்பட்ட விமர்சனங்கள் வந்தது. பட் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இப்போ அதை பாதுகாப்பதற்கான புதிய ஆப்ரேஷனை நாட்டோ செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அடுத்ததான் இந்தியாவினுடைய கோரிக்கை தான். பொதுவாக இந்தியாவினுடைய கோரிக்கை ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டாக இருக்காரு. இந்த முறை ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டாக இந்தியாவினுடைய கோரிக்கை அப்படிங்கிறது இருக்குது. எங்கள் நாட்டை சார்ந்தவர்களுக்கு சாதாரண வேலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கோட்டு போய் உங்களுடைய இராணுவத்தில் பணிபுரிய வைக்கிறீங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, இறந்துடுறாங்க. எனவே அப்படிப்பட்ட நபர்களை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியா கேட்டுக்கொண்டது. அதே நேரத்தில் இந்தியா மேற்குலக நாடுகளுக்கு ஒரு எதிர்ப்பையும் பதிவு செய்திருக்கிறது. டேங்கர்ஸ் சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறத புதுசாக ரஷ்யாவுக்கு எதிராக மேற்குலக நாடுகள் செஞ்சாங்க. நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம பார்த்துருப்போம். அது என்னென்னா, ஒரு ஷேடோ ஃப்ளீட் அப்படிங்கிறது ரஷ்யாவால் உருவாக்கப்பட்டு அந்த ஷேடோ ஃப்ளீட்டை ரஷ்யா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் வழியாக ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெயிலிருந்து ரஷ்யாவினுடைய ஃபெர்டிலைசர் வர பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. ஒருவேளை ரஷ்யா அந்த ஷேடோ ஃப்ளீட்டில் அந்த கண்டெய்னர்ஸ், அந்த கப்பல்களை மறைப்பதற்காக வேறு ஃப்ளாக் வச்சுட்டு வருவாங்க, வேறு பெயரில், வேறு லைசன்ஸில் அப்படிலாம் வருவாங்கன்னு சொல்லிலாம் நம்ம பார்த்தோம்ல. அப்போ இந்த ஷேடோ ஃப்ளீட்டை பற்றியான செய்திகளை உக்ரைன் வெளியில் விடுறாங்க. பல நாடுகளும் இப்படி ஒரு ஷேடோ ஃப்ளீட் இருக்கிறத நீங்கள் கொண்டு வந்ததற்கு ரொம்ப நன்றி உக்ரைன், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ் கப்பல் இருக்குல்ல, அதற்கு பொருளாதார தடையை நாங்கள் விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த பொருளாதார தடையால் சிக்கக்கூடிய நாடுகள் ரஷ்யா மட்டும் கிடையாது, இந்தியாவும் தான். அப்போ இந்தியா அதற்கான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. சொல்லப்போனால் நீங்கள் இந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ்க்கான சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறத போட்டிருக்கீங்க, எங்களால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. அப்படி அக்செப்ட் பண்ணுறதா இருந்தால் எங்களுடைய பொருளாதாரத்துக்கு பெரிய சிக்கல் வரும். எனவே இதை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மேற்குலக நாடுகளுக்கு இந்தியா வைத்திருக்கிறது. அடுத்ததா இன்னைக்கு ரஷ்யாவுக்குள்ளேயே பல தாக்குதலை நடத்தி இருக்கிறது உக்ரைன் அப்படிங்கிறது தான். 6 ATACMS, 6 ஸ்டார்ம் ஷேடோ, இதை ரஷ்யாவுக்கு எதிராக ஏவிருக்காங்க உக்ரைன். 6 அப்படின்னு சொல்லும்போது பல மில்லியன் கணக்கான டாலரை இன்றைக்கி இழந்திருக்கிறது உக்ரைன். ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 20ஆம் தேதி பதவியேற்பதற்கு முன்பாக என்னுடைய கை தான் ஓங்கி இருக்கிறது, உன்னுடைய கை ஓங்கவில்லை அப்படின்னு சொல்கிறத உலக நாடுகளுக்கு ரஷ்யாவும் உக்ரைனும் காண்பித்தே ஆக வேண்டும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தோடனே பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும். அப்படி பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது ரஷ்யா என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய இடங்களை நம்ம பிடிச்சிருவோம். அதனால தான் போக்ரோஸ்க் பகுதியை விட்டுட்டு அடுத்த இடங்களுக்கு அவங்களுடைய ஃப்ரண்ட் லைனை மூவ் பண்ணாங்க. நிறைய இடங்களை பிடிச்ச உடனே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வருவார், எப்பா எவ்வளோ தூரத்தில் இருக்க, அதுவரை ரஷ்யா நீ வச்சுக்கோ, அதன் பிறகு உக்ரைன் நீ வச்சுக்கோ, யாரும் இனிமேல் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில் வரலாம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு தீர்மானத்தை பல நாடுகளும் எடுக்கலாம் என்கிற முடிவுக்கு ரஷ்யா வந்தது. அதனால தான் அவங்களுடைய ட்ரூப்பை என்ஹான்ஸ் பண்ணாங்க. பெரிய அளவில் அவங்க பல இடங்களை பிடித்து வைத்தார்கள். ஆனால் உக்ரைன் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரஷ்யாவுக்குள்ளே உக்ரைன் அவங்களுடைய அட்டாக்கை செய்கிறாங்க. இன்றைக்கி ரஷ்யாவினுடைய பார்டர்லேருந்து ஒரு 200லேருந்து 1100 கிலோமீட்டர் வரை பல இடங்களிலும் ட்ரோன் தாக்குதலை உக்ரைன் செய்திருக்கிறது என்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. சரி, உக்ரைன் ஏன் இவ்வளோ ஸ்பீடாக, இவ்வளோ ஃபோர்ஸாக இப்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி தாக்குதலை நடத்துகிறாங்க? இந்த கேள்வி ஆப்வியஸ்லி நம்ம மனசில் வரும். இதற்கான பதில் என்னென்னா, உக்ரைனும் சொல்லி காண்பிக்க வேண்டும், நாம் தோற்கவில்லை, நீங்கள் உதவி செய்தீர்கள் என்றால் என்னால் பார்த்தீங்களா உள்ளவரை அடிக்க முடியுது, அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எங்களால் பைபாஸ் பண்ண முடியுது, நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம், ட்ரம்ப் எங்களை நம்பி பணம் தாங்க, எங்களை நம்பி நீங்கள் வாக்குறுதி கொடுங்க, எங்களை நம்பி பல நாடுகளை ஒன்று சேருங்கள், அவங்க எங்களுக்கான பணத்தை பிரித்து தருவாங்க, ஆயுதங்களை தருவாங்க, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் தருவாங்க, நாங்கள் அதை வச்சு சமாளிச்சிருவோம் அப்படிங்கிறத சொல்லி செய்து காண்பிக்க வேண்டிய தருணத்தில் உக்ரைன் இருக்கிறது. அப்போ இந்த உக்ரைனுடைய ஒட்டுமொத்தமான பிளானும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய கைதான் ஓங்கி இருக்கு அப்படிங்கிறத காண்பிக்க வேண்டும். அதனால தான் இப்போ ரொம்ப சிவியரான அட்டாக் எல்லாமே உக்ரைன் செய்து வருகிறார்கள். இன்றைக்கி ஒரே நாளில் மட்டும் 6 ஸ்டார்ம் ஷேடோ, 6 ATACMS பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் 140 ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ 140 ட்ரோன்ஸ், 6 ATACMS, 6 ஸ்டார்ம் ஷேடோ அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு வீரியமாக உக்ரைன் தாக்கியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக ரஷ்யா, வியட்நாம் தான். இந்த உலகம் இவ்வளோ அமைதியாக இப்போ கொஞ்சம் வருடங்களாக இருப்பதற்கு காரணம் அணு ஆயுதம்.
யார் ஏதாவது ஒரு நாட்டின் மீது அணு ஆயுதம் போட்டுட்டாங்கன்னா அடுத்த நாடு சீக்கிரமாக அணு ஆயுதங்களை இன்னொரு நாட்டுக்கு எதிராக போட்டுருவாங்க. ஸோ அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுகள் சண்டைக்கு வர வேண்டாம், அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுகள் வல்லரசு நாடுகள், அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுகள் அடுத்த தலைமுறைக்கான நாடுகள் அப்படின்னு சொல்லி பல பரப்புரைகள் செய்யப்பட்டாலும் பயம் அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் இப்போ உலகம் அமைதியாக இருக்குது. அணு ஆயுதத்தை யாராவது பயன்படுத்திட்டாங்கன்னா தொடர்ச்சியாக அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய நாடுகள் உருவாகும், அதனால் பெரிய இழப்புகள் வரும். வேண்டாம்ப்பா வேண்டாம் அப்படிங்கிறது தான். இதற்கு நடுவில் ரஷ்யாவும் வியட்நாமும் இன்று நியூக்ளியர் சம்பந்தமான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இது. ஏன்னா வியட்நாம், கியூபா அப்படிலாம் சொல்லும்போது அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள், இப்போதும் அமெரிக்காவுக்கு எதிரான அரசியல் நிலைப்பாடுடன் இருக்கக்கூடிய நாடுகள். இன்றைக்கி கூட வியட்நாமில் திடீர்னு எங்கேயோ குண்டு வெடிச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி, அதற்கு கியூபா அவங்களுடைய எச்சரிக்கையை பதிவு செய்திருந்தார்கள் என்பதெல்லாம் தகவல். ஸோ அப்படிப்பட்ட வியட்நாம் கூட ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னா நியூக்ளியர் டீல் தான். ஸோ செமையான நியூக்ளியர் டீலை 2 நாடுகள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான முழு டேட்டாவும் சீக்கிரமாக வெளியிடப்படும் என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. புட்டினுடைய அட்வைசர் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். சமாதான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நம்ம நடத்துறதாக இருந்தது என்றால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் மட்டும்தான் இருக்கணும், அதில் உக்ரைன் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். சப்போஸ் உக்ரைன்லாம் இருந்தாங்கன்னா நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கே வரல, அந்த அமைதி பேச்சுவார்த்தை நடக்கவே நடக்காது. 2 நாடுகளுடைய முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும். ஒரு பக்கம் நான், இன்னொரு பக்கம் அமெரிக்கா. வாங்க உட்கார்ந்து பேசலாம், பேசிட்டு முடிவுகளை நீங்கள் உக்ரைன்ட்ட சொல்லுங்கள், என்னைக்கு நம்ம அமைதி பேச்சுவார்த்தைக்கான முடிவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோங்கிற தகவலை இன்று ரஷ்யா கொடுத்திருக்கிறார்கள். ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து எடுக்கக்கூடிய முடிவுகளை உக்ரைன் கேட்க வேண்டும். அப்படி இல்லைனா இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்த ஜெலன்ஸ்கி அவர்களும் மேக்ரோன் அவர்களும் இன்று பேசிக்கொண்டார்கள் என்கிற தகவலும், உக்ரைன் அவங்களுடைய நாட்டுக்குள்ள பிரான்சினுடைய ட்ரூப்ஸை எப்படி கொண்டு வரலாம், அதற்கான வழிமுறைகள் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தால் இது சாத்தியமாகும் அப்படிங்கிற தகவலை 2 நாட்டு தலைவர்களும் பேசிக்கொண்டார்கள் என்கிற அந்த செய்தி ரொம்ப சென்சிட்டிவான செய்தியாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவினுடைய தலைவர் புட்டின் அவர்கள் இன்னொரு நாட்டு தலைவர் கூட பேசிட்டாங்கன்னா அது சென்சிட்டிவும். அதே நேரத்தில் ஜெலன்ஸ்கி அவர்கள் இங்கே பாருங்க பிரான்சினுடைய மேக்ரோன் அவர்கள் கூட பேசுகிறார், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூட பேச போறார் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக மாற்றங்கள் ஏதோ வந்து கொண்டிருக்கின்றன. அது என்ன, எப்படி, ஏன் அப்படிங்கிறதெல்லாம் வியூகம் வழியாக, தமிழ் வியூகம் வழியாக பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு பாராட்டு ப்ளஸ் ஒரு லைக், அது கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சந்தோஷமாக ரொம்ப நாலேஜபிளான கண்டென்ட் எல்லாத்தையுமே இந்த ஒரு சேனல் வழியாக பார்க்கலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.